अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான கம்பி அப்புறம் வேஸ்ட்டு பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட்டு கம்பி இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல பாட்டம் மாதிரி நமக்கு நிற்கணும். அந்தளவுக்கு ரவுண்டாக கொண்டு வந்துட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்கிற கம்பியை அப்படியே இந்த மாதிரி ஒரு கொக்கு மாதிரி இப்படி வளைச்சி கொண்டு வந்து இந்த முனையில் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கட்டிங் பிளேயர் வச்சுட்டு நான் வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஓரத்தை வந்து நம்ம செல்லோ டேப் போட்டு நல்லா செக்யூராக ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே உங்ககிட்ட கட்டு கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கம்பி வந்து ஒயர் கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பேப்பரும் க்ரீன் கலர் பேப்பரும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை பீஸ் வந்து இதில் இருக்கோ அத்தனை பீஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொசுவத்தி சுருள் மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதை ரோஸாக ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டீஸ்லாம் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ரோஸ் வந்து ரொம்ப ஈஸி. அப்படி நம்ம ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொசுவத்தி சுருள் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒவ்வொரு பேப்பராக எடுத்து இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அழகான ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் அப்படி நம்ம குச்சை வெளியில் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அழகான ஒரு ரோஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம எத்தனை பேப்பர் கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ரோஸுமே இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 ரோஸ் போல் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம லீஃப் வந்து கட் பண்ணணும். லீஃப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லீஃப் ஷேப்க்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வரையணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ எந்த ஷேப்பில் நமக்கு வருதோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நிறைய லீஃப் இருக்குது. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஜிக்ஸாக் மாதிரி மடித்து விட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லீஃபோட டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா லீஃபையுமே மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நமக்கு தேவைப்படும். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மேல் சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. மேலே வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கம்பி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் டேப் கிளிட்டரிங் டேப் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த கம்பியை வந்து கவர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து க்ரீன் டேப் அப்படி இல்லைனாக்கா உள்ள நூல் இருக்கு இல்லையா, அதை கூட சுற்றி விடலாம். இல்லைனா வேஸ்ட் கிளாத் கூட சுற்றலாம். க்ரீன் கலர் கிளாத் ஏதாவது ஒன்று சுற்றி இந்த கம்பியை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவுமே சுற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு கூட நம்ம வந்து அதே மாதிரி கிளிட்டரிங் டேப்பு கூட சுற்றலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை இதில் அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஸ்பாஞ்சால் தொட்டுட்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகாக அப்ளை ஆகும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். அடுத்து இந்த ஓரத்தில் வந்து ஒரு லேஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாட் க்ளூ வந்து பாட்டிலில் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி லேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட வச்சு ஒட்டுங்க. இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த லேஸாக இருக்கிற பாட்டில் மேலே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாட்டில் வந்து மெல்ட் ஆகிடும்.
இதுக்கெல்லாமே ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணணும்ட்டு தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஃபெவிகால் அந்த மாதிரி ஒயிட் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி விட்டு இந்த மூடியை கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துலையுமே ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க. மூடியை எடுத்துகிட்டு உள்ள நூல் அப்படி இல்லைன்னா சணல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு நூலோட 2 ஓரங்களும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நூலுமே ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், ஒரு உரி மாதிரி கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம கேண்டில் வைக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இது இருக்கட்டும், நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லீஃப் அண்ட் ரோஸ் அதெல்லாமே இந்த கம்பியில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் இதில் ஒட்டலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கம்பியில் வந்து ஒட்ட போகிறேன். ஒரு லீஃப் ஒட்டிட்டு ஒரு ரோஸ் ஒட்டுறேன். எத்தனை லீஃப் இருக்கோ எத்தனை ரோஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த கம்பியை சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி ஆச்சு. அடுத்து இந்த நூலை வந்துட்டு நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அப்படி நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதை ஒரு குச்சியில் கோத்துட்டு இந்த நூலை வந்து நான் வெளில எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் வந்து பண்ணது வந்து எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கம்பியில் அப்படியே மாட்டி விட வேண்டியதுதான். நம்ம இந்த லைட்டை வந்து வெளில எடுத்துக்கலாம், திரும்ப உள்ளே வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மாட்டி விட்டு நம்ம நைட் டைமில் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். நைட் டைமில் பார்க்குறதுக்கு அதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நைட் லாம்ப் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வேஸ்ட் பாட்டில் அண்ட் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.